திருமணமாகி 1 வருஷம் வரைக்கும் அந்த கணவன் மனைவி ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்திருக்கு. 2 பேருமே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் கன்சர்ன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான விவாகரத்து மிக விரைவாகவே கிடச்சிருச்சு. ஒரு சில மாதங்கள் கழிச்சு அந்த கணவர் போயிட்டு ஒரு தரகரை பார்த்து எனக்கு திருமணத்துக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. தரகர் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சு உங்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணு வேணும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுங்க. அவர் வரிசையாக சொல்லிட்டே இருந்திருக்காரு. இவர் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டே இருந்திருக்காரு. என்ட்ரு பண்ணி கடைசியாக திருப்பி பார்த்துருக்காரு. இவர் எந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லி விவாகரத்து பண்ணிட்டு வந்திருக்காரோ அதே பொண்ணு, அதாவது அவரோட எக்ஸ் ஒய்ஃப். இவர் எப்படியெல்லாம் பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தாரோ அப்படியெல்லாம் இருந்த ஒரு பொண்ணை ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பொண்ணு வேணும்னு வந்து தேடி பார்க்கும்போது அதே பொண்ணு வந்து நிற்கிறத நினைச்சு திகச்சு போய் உட்காந்துருக்காரு. கருத்து வேறுபாடுகள் இல்லாத கணவன் மனைவியே இல்லை. அந்த உறவு வேணும்னு நினைக்கிறவங்க அந்த கருத்து வேறுபாடை கடந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. விவாகரத்துக்காக அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போதும். சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் கொஞ்சம் காதல் இருந்தாலே போதும். பிரிவு அப்படிங்கிறது எந்த உறவுக்குள்ளேயும் வரவே வராது.